வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். ஒண்ணு, விவசாயிகளுக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காப்புல விஜய். அந்த அறிவிப்பு வெளியிட்டு ஆஹ், எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் கொஞ்சம் அதை கொந்தளித்து, இல்ல இது எங்களுக்கு சரியில்லை, இது ரொம்ப அமௌண்ட் கம்மியா இருக்கு, அதனால நீங்க மறு பரிசீலனை பண்ணாதான் முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை விவசாயிகள் கொடுக்க, அதுக்கு விஜய் அவர்களும் அந்த கோரிக்கையை மறுசீலனை பண்ணி திரும்பவும் விவசாயிகளோட பாராட்ட பெற்றிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வையும் அடுத்து, தமிழ்நாட்டுல கஜனாவுல பைசா இருக்கா இல்லையா, என்னதான் நடந்துச்சு போன ஆட்சியில, கஜனாவுல என்ன இருக்கு அப்படின்ட்டு வெள்ளை அறிக்கை விட்டாப்புல. அந்த வெள்ளை அறிக்கை விட்டதோட சாராம்சம் என்ன, அந்த வெள்ளை அறிக்கைய யார் யாரெல்லாம் வரவேற்பு தெரிவிச்சாப்புல, சரி முதல்ல என்ன அமௌண்ட் நம்மளுடைய விவசாயிகளுக்கு தள்ளுபடி அப்படின்னு சொன்னாப்புல, திரும்ப எந்த அமௌண்ட் ஹை பண்ணி திரும்ப கடைசி எந்த அமௌண்ட்ல தள்ளுபடி கொடுத்தாங்க அப்படிங்கறதான், அத மாதிரி எந்த இடத்துல யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் தள்ளுபடி பண்ணாங்க விவசாயிகளுக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோல மிக தெளிவாகவும் விரைவாகவும் பார்த்துருவான். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைபரும் ஆதரவு பண்ணுங்க. உங்களுடைய பொண்ணான அந்த கமெண்ட்கள் நமக்கு தெரிவிங்க. அப்பதான் நமக்கு வீடியோக்கள் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவா அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, முதல்ல என்ன ஸ்கீம், அதாவது என்னதான் பண்ணாங்க நம்மளுடைய விவசாயிகளுக்கு. அதாவது கடந்த வருடங்கள் கூட்டுறவு சங்கங்கள்ல, குறிப்பா கூட்டுறவு சங்கங்கள்ல கடன் வாங்கின விவசாயிகளுக்கு பயிர் கடன் தள்ளுபடி தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அறிவிக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனா அது விவசாயிகள் ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த விவசாயிகள் அதை ஏத்துக்கல. அதுல எதிர்ப்புகள் நிறைய கிளம்பிச்சு. சரி, அது என்ன எதிர்ப்புகள், எதுக்குதான் எதிர்ப்பு விவசாயிகள் தெரிவிச்சாங்க அப்படின்னா, ஏன பசிக்கு சோழ பொரியா, நாங்க வாங்கின கடன் என்ன, நாங்க பட்ட நஷ்டம் என்ன, நீங்க அதுக்கு வெறும் 50,000 மட்டும் ஒரு விவசாயிக்கு நீங்க தள்ளுபடி பண்ணிருக்கீங்க, அது எந்த விதத்துல எங்களுக்கு ஆறுதலா இருக்கும், அது எந்த விதத்துல எங்களுடைய கடனை கடன் சுமையை குறைக்கும் அப்படிங்கிறது தெரியல. நீங்க ஒரு பேருக்கு சும்மா பெயர் வாங்கணும், நாங்க விவசாயிகளோட துயரை தொடச்சிட்டோம், கண்ணீரை தொடச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் மீடியாவிலும் சொல்றதுக்குமா நீங்க இதை பண்ணீங்க அப்படின்ட்டு நிறைய விவசாயிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா நம்ம அதுல ஒரு விதத்துல பாராட்டதான் செய்யணும். எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அதை நம்ம மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ட்டு முதல்வர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அதுக்குன்னு ஒரு டீம் அமைக்கப்பட்டது. கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள், அப்புறம் அந்த நிதி நிலையில உள்ளவங்க, அப்புறம் அந்த பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்தவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. ஆனா அந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்மளுடைய விவசாயிகளுக்கு கிடைச்சது அப்படிதான் சொல்ல முடியும். விவசாயிகளும் ஓரளவுக்கு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி, கடந்ததை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி திருப்தி அடைந்ததாக சொல்லப்படுது. அது என்ன அமௌண்ட் கொடுத்தாங்க, அதனால விவசாயிகள் திருப்தி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல 50,000 அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இந்த 50,000 அமௌண்ட நீண்ட ஆய்வுக்கு பின்ன நேற்று முந்தானத்தோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, 50,000 அமௌண்ட 75,000 அப்படின்னு வசதிருக்காங்க. அதாவது 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பயிர் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுவும் விவசாய சங்கங்கள்ல பயிர் கடன்கள் வாங்கி அந்த விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு நேரடி பயன்பாடாக, நேரடியாகவே அந்த விவசாயிகளுக்கு பயன் கிடைத்ததாகவே கருதப்படுது. இந்த விஷயத்துல, விவசாயிகள் விஷயத்துல தாவேகா அவர்களுடைய ஆட்சியும் விஜய் அவர்கள் முடிவும் நம்ம தலைவனின்னு தான் ஏத்துக்கிட்டாகணும். ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு. இதுல விவசாயிகளுக்கு சொன்ன மாதிரி யானை பொறிக்கு சரி, யானை பசிக்கு சோள பொரியா அப்படிங்கிற மாதிரி சரி ஏதோ தன்னால முடிஞ்ச ஒரு உதவியை செய்தார் அப்படின்னா நம்ம விஜய பாராட்டுதான் ஆகணும். இந்த கூட்டத்துல திமுகவும் விவசாயிகளுக்கு சப்போர்ட்டா, நீங்க கடன் தள்ளுபடி இவ்வளவு அமௌண்ட் பண்ணிருக்கீங்க, இதுக்கு நீங்க பண்ணாமலே இருந்திருக்கலாம்னா அப்படின்ட்டு ஆதரவு கணக்கில கொடுக்க, அப்படி விவசாயிகள் சப்போர்ட் மாதிரி ஒரு பில்டப்ப திமுக திருட்டு திமுக அப்படி பில்டப்ப பண்ண, அதுல விவசாயிகள்
ஐயா நீங்க இந்த நடிப்பெல்லாம் போதும், நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த பில்டப் எல்லாம் வேண்டாம். கடந்த 5 வருஷமா நீங்க தானே இருந்தீங்க, நீங்க ஏதாவது பண்ணீங்களா? இப்போ ஒண்ணுமே பண்ணல. இப்போ இந்த நீலக்கண்ணீர் அடிக்க வேண்டாம், உங்களுக்கு இவங்க எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ட்டு விவசாயிகளும் விவசாய சங்கத்தினரும் தாவேக்காவுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஆதரவு கொடுத்ததாகவே தெரியப்படுகிறது. சரி, இதுல ஒரு ட்விஸ்டும் இருக்கு, இதுல ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. வெள்ளை அடிக்க இடையில விட்டாங்க, கஜனாவில் ஒண்ணுமே இல்லை, கஜனாவை தொடச்சி தூர வச்சுக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிதிநிலைய விட்ட அந்த சமயத்துல ஆர்பிஐயோட ரூல்ஸ் பிரகாரம் கடன் தள்ளுபடியை வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதை எடுத்துக்கணும். அந்த விவசாயிகள் கட்டலை அப்படின்னா அவங்களுக்குரிய அமௌண்ட்டை வந்து தமிழ்நாடு அரசு தான் கட்ட வேண்டியது இருக்கும். அந்த ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் 45ல இருந்து 60 நாளுக்குள்ள அந்த அமௌண்ட்டை வந்து இவங்க பே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க ஓவரால் அந்த அமௌண்ட்டை பார்த்தோம்னா 6000 கோடி ரூபாய் அமௌண்ட் இருக்கு. அந்த 6000 கோடி ரூபாய் அமௌண்ட்டும் இப்போ விஜய் தலைமையிலான அந்த அரசு வந்து இன்னும் 40ல இருந்து 50 நாளுக்குள்ள கட்டுறதுக்கு தயாரா இருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலைய இதுல ஒரு கேள்வி எழுவுது. அப்போ கஜனாவுக்கு தமாவே பைசா இல்லை அப்படின்னு சொன்ன நீங்க இப்போ இந்த அமௌண்ட்டை நீங்க கட்டிடலாம் அப்படின்ட்டு இப்போ மட்டும் கஜனாவுக்கு பைசா எங்க இருந்து வந்தது? அப்போ கஜாலா ஃபுல்லா காலி ஆகலையா? கஜனாவுக்குள்ள பைசா இருக்கத்தான் செய்த அப்படிங்கிறத ஆங்காங்கே முணுமுணுப்புகளும் ஆங்காங்கே பேச்சுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தாவேக்கா சொன்ன அந்த கஜானா காலி வலிச்சு வச்சுட்டு போயிட்டாங்கிற அப்படிங்கிற ஒரு செயலுக்கும் இப்போ இந்த கடன் தள்ளுபடி செயலுக்கும் சிறு பைசா விஷயத்துல ஒரு முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. அது நம்ம வந்து கண்கூடாகவே இந்த நியூஸை பார்த்தாலே நமக்கு தெரியுது. நான் சொல்றது உங்களுக்கு கண்கூடா அந்த வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிருங்க. அல்லனா இல்ல கஜனா காலி பண்ணி தான் போயிட்டாங்க, விஜய் அவர்கள் வந்து புதுசா ஏதோ பண்ணி இந்த பைசாவை ரெடி பண்ணி விவசாயிகளுக்கு கடனை அடைக்கார அப்படின்னு சொன்னாலும் அதற்கான காரணங்களை சொன்னா நம்ம அதை வந்து எல்லாரையும் ஏற்றுக்கிறோம், நாமளே ஏற்றுக்கிறோம். இதுக்கான காரணங்கள் என்னன்ட்டு நம்ம அடுத்த வீடியோவையும் தெரிவிச்சுக்கலாம். சரி, நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்ல ஏற்கனவே நம்ம சொன்னோம், இதற்கான ஆதரவுகளும் இருக்கத்தான் செய்திருந்தது. அதாவது வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க, நம்ம மரிய வீசன் அவர்கள் நிதியமைச்சர் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டாப்புல அதற்கு ஆதரவுகள் ஒரு இளம் அரசியல்வாதிகளிடம் வந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இளம் அரசியல்வாதி யார் அப்படின்னா பிஆர் தி லீடர் அப்படின்ட்டு ஒரு புது அமைப்பை உருவாக்குன அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த வெள்ளை அறிக்கையை வந்து வரவேற்றிருக்காப்புல. இது நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான், கஜனா காலி பண்ணி தான் வச்சுட்டு அவங்க போயிருப்பாங்க அப்படின்னு அதை தான் காவேரி அரசு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் வெள்ளை அறிக்கை அப்படின்னு இருக்காங்க. என்னுடைய ஆதரவு அவருக்கு உண்டு அப்படிங்கிறத எக்ஸ்தல பதிவுல அவர் வெளியிட்டிருக்காப்புல. மொத்தத்துல தாவேக்கோட ஆட்சியில இது ஒரு சிறந்த மைல்கல்லாகவும் ஒரு முக்கிய முடிவாகவும், அதே மாதிரி தாவேக்காவோட அந்த 40 நாள் ஆட்சியில வந்து இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து ஒரு நல்ல விஷயமாகவும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாகவுமே பார்க்கப்படுகிறது. ஓகே மக்களே, நம்ம ஒரு அரசு நடந்துச்சு, அந்த செய்திகள்ல வந்து உண்மைத்தன்மையும் அதோட இதுவும் பரவும் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு பாராட்டுறோம், இல்லைன்னா இல்லைன்னா சொல்லுவோம். நம்ம வந்து யாரையும் குறை சொல்றதோ யாருக்கும் வந்து சொம்பு தூக்குறதோ யார வந்து ஒஸ்தி பேசுறதோ நம்மளுடைய நோக்கம் அல்ல. அன்றாட அரசியல் நிகழ்வுகள், அது அன்றாட என்ன அரசியல் நிகழ்வுகள் நடக்குதோ அதை கொஞ்சம் நம்ம மைண்டு பிரகாரம் ஆராய்ந்து பண்ணி ஒரு வீடியோவாக வெளியிடும். நம்ம புது சேனல் தான், அதனால எந்த ஒரு தனிநபர் மீது தாக்குதலோ தனிநபர் அரசு மீது தாக்குதலோ நம்ம சேனல்ல இருக்காது, அது நாங்க பண்ணவும் மாட்டோம். இன்னைக்கு என்ன அரசியல் நடந்தது, இதுல என்னென்ன சாதாரண பதங்கள், இது யாருக்கு பயன்படும், இது உண்மையிலே நடந்ததா அப்படிங்கிறதா நம்ம சேனல்ல மீடியாவாக பதிவிட்டு வெளியிடுகிறோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா நம்ம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, நமக்கு கமெண்ட்கள் தெரிவிங்க. அடுத்த வீடியோக்குள்ள நீங்க பேசுற ஸ்டைல் சரியில்லை அது சரியில்லை அப்படின்னாலும் நம்ம கண்ட கமெண்ட்கள் நீங்க சொல்ற அந்த கமெண்டை வந்து தலைமை வந்து ஏற்றுக்கொள்வோம்.
மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.